திருச்செந்தூர் கோவிலில் குடமுழக்கு நடந்து முடிந்துள்ளதை அடுத்து ஒரே நேரத்தில் அனைவரும் ஊர் திரும்பி வருவதால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருச்செந்தூர் கோவிலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மிகவும் சிறப்பாக அந்த குடமுழுக்கு என்பது சிறப்பாக நடைபெற்றது. காலையில் நடந்து முடிந்த குடமுழுக்கை தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய கோவிலுக்கு நுழைய முயன்றனர். ஆனால் கோவிலை பொறுத்த வரைக்கும் சாமி என்பது இந்த குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு அதை கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சாமிக்கு மருந்து சாத்தும் நிகழ்வு நடைபெறும். அதை தொடர்ந்து மண்டல பூஜை தொடங்கும். அந்த மண்டல பூஜை தொடங்கிய பின்னர் மாலையில் தான் தரிசனம் என்பது அனுமதிக்கப்படுவார்கள் என்பது இந்து சமய நடத்திருக்கிறது. கோயில் நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் காலை அதிகாலையில் 6:15 மணி முதல் 6:45 மணிக்குள் அந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த பின்னர் பக்தர்கள் அனைவரும் வெளியே செல்ல வழியின்றி, அதாவது கோயிலை விட்டு வெளியே சென்றால் ஊருக்கு தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் கோயிலுக்கும் தரிசனம் செய்ய முடியாது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் பெரும்பான்மையானவர் ஊருக்கு செல்ல திரும்பினார்கள். அப்படி ஊருக்கு செல்ல திரும்பும்போது வரும்போது 3 இடங்களில், அதாவது தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் ஒரு பேருந்து நிலையத்திலும், அதே போல திருநெல்வேலி பகுதி வழியாக வரக்கூடிய மக்கள் ஒரு பேருந்து நிலையத்திலும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரக்கூடிய பக்தர்கள் ஒரு பேருந்து நிலையம் என தற்காலிக 3 பேருந்து நிலையத்தில் இருந்து அங்கிருந்து சுற்று பேருந்து மூலம் கோயிலுக்கு வந்து சென்றார்கள். ஆனால் புறப்படும் போது, கோவிலிருந்து புறப்படும் போது கோவில் ஒரு சேர 3 பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய மக்கள் ஒரு சேர திரண்டதால் அந்த பகுதியில் பக்தர்கள் நெருக்கடி ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாக தற்போது வரைக்கும் அந்த நெருக்கடி தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதற்கு முன்னேற்பாடாக அவர்கள் செய்யவில்லை என்ற பக்தர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்தார்கள். ஏனென்றால் ஒரு 3 இடத்திலிருந்து ஒரு இடத்தில் வந்து விட்டார்கள். அதாவது கோயில் வாசலிலிருந்து 3 இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அதே இடத்தில் மீண்டும் தொடங்கும் போது, அதாவது கோயில் நிகழ்ச்சி முடிந்து புறப்படும் போது ஒரு சேர மக்கள் கூடும் பொழுது மிகப்பெரிய மக்கள் நெருக்கடி ஏற்பட்டது. அந்த பக்தர்கள் நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகளும் திணறினார்கள். இருப்பினும் தொடர்ச்சியாக பேருந்து நிறுத்தங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. நன்றி நாகராஜன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.